வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் படம் இதயம் முரளி. முதலில் ஒரு சின்ன பின்னணி. 1991 வெளிவந்த இதயம் படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல். அந்த படத்தில் முரளி சார் நடித்த கேரக்டர் ஒருதலை காதலுக்கு ஒரு புது வரையறை கொடுத்தது. காதலை சொல்ல தெரியாத ஒரு மனிதன் என்ற கான்செப்ட் தான் அந்த படத்தின் மையம். இப்பொழுது அதே முரளியின் மகன் அதர்வா இந்த படத்தின் ஹீரோவாக வந்திருக்கிறார். டைட்டிலும் கூட இதயம் மற்றும் முரளி என்று வைத்திருக்கிறார்கள். அப்பா சொல்லாமல் போன காதலை மகன் சொல்ல போறானா இல்லையா, இதுதான் இந்த படத்தின் முக்கிய கேள்வி. 164 நிமிடங்கள், அதாவது 2 மணி 44 நிமிடங்கள் ஓடும் இந்த ரொமான்டிக் காமெடி படத்தை இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் தன்னுடைய முதல் படமாக இயக்கியிருக்கிறார். காதல் கிறுக்கன் படத்தின் மூலம் பிரபலமான இவர் இந்த படத்திலும் தன் ஸ்டைலை காட்டியிருக்கிறார். இந்த படத்தின் ஹீரோயின்கள் பிரீத்தி முகுந்தன் மற்றும் கயாடு லோஹர். வில்லனா இல்லை காமெடியா என்று கேட்டால் சுதாகர் மற்றும் தமன் இருக்கிறார்கள். இவர்களோடு மலையாள சூப்பர் ஸ்டார் ஃபகத் பாஷில் ஒரு கௌரவ தோற்றத்திலும் வந்திருக்கிறார். சரி, இந்த படத்தின் கதை என்ன, நடிப்பு எப்படி, இசை எப்படி, வசூல் எப்படி இருக்குது, இவ்வளோ நீளத்துக்கு இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் இருக்குது. முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த கட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி படம் பார்க்காத நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இங்கே படத்தின் கதாநாயகன் யாரை காதலிக்கிறான், கடைசியில் என்ன ஆகுது, கிளைமாக்ஸ் என்ன என்று எதையும் உடைக்கப் போவதில்லை. இதயம் முரளி படத்தின் முக்கிய ட்விஸ்ட்டும் கிளைமாக்ஸ் சீக்ரெட்டும் உங்களுக்காக பத்திரமாக வைக்கப்படும். படத்தினுடைய முதல் பாதி மற்றும் கேரக்டர்களினுடைய அறிமுகம் பற்றி மட்டுமே நான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் முழுமையாக இருக்கும். இப்போ இந்த கதைக்கு வரலாம். படத்தின் கதாநாயகன் பெயர் இதயம் முரளி. சுருக்கமாக எல்லாரும் இவனை இதயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் ஒரு சாதாரண இயல்பான இளைஞன். ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தன் காதலை சொல்ல தெரியாது. எத்தனை முறை காதல் வந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு ஓடிடுவான். பாகம் 1, பள்ளி பருவம். முதல் காதல் இவன் பள்ளி பருவத்தில் வரும் ஆங்கில ஆசிரியை ஜொனிடா காந்தி மீது க்ரஷ் வருகிறது. இது ஒரு குழந்தைத்தனமான அப்பாவித்தனமான காதல். டீச்சரிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாலே வாய் தட்டு தடுமாறும். இந்த கட்டத்தில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் நிஹாரிகா, ரக்ஷன், டிராவிட், ஏஞ்சலின் ஆகியோர் வந்து உதவ முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு காமெடி சூழ்நிலை வருகிறது. இந்த காதல் எப்படி முடியுது என்று பார்க்க வேண்டும். பாகம் 2, மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி ப்ரீ பருவம். அடுத்து மேல்நிலை பள்ளியில் சாம் என்ற பெண்ணை காதலிக்கிறான். இங்கே தான் படத்தின் முதல் பெரிய காமெடி வருகிறது. ஏனென்றால் அந்த பெண் இரட்டை குழந்தை, சம்யுக்தா மற்றும் சமந்தா. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இதயாவுக்கு யார் மேல் காதல் என்று புரியல. ஒரு நாள் சம்யுக்தாவிடம் பேசினா மறுநாள் சமந்தாவிடம் பேசுவான். 2 பேருக்குமே இவனை பிடிக்கும். இப்போதையே என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இவன் வந்து மண்டை சுற்றுகிறது. இங்கே தான் சுதாகர் கேரக்டர் வந்து 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ என்று காமெடி பண்ணுவார். இறுதியில் யாரை காதலிச்சோம் என்று தெரியாமலேயே மீண்டும் ஒரு தோல்வி. பாகம் 3, கல்லூரி இறுதி ஆண்டு. அடுத்து கல்லூரி பருவத்தில் அமுதா மீது காதல் வருகிறது. இவன் இப்போது கொஞ்சம் டேர் ஆகி காதலை சொல்ல முடிவு பண்ணுவான். ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். அமுதாவிற்கு வேறு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார். இது தெரிந்ததும் இதயா மீண்டும் பின்வாங்கிடுவான். இப்போது இவனுக்கு வயது 21 ஆகிறது. இன்னும் ஒரு காதலை கூட சொல்லாமல் இருக்கிறேனே என்று மனசு குமுறும். அதுக்கப்புறம் டைம் ஜம்ப். வேலைக்காக அமெரிக்கா போயிடுவான் இதயா. அங்கேயும் சில சம்பவங்கள் நடக்கும். இதுக்கிடையில் இவனோட மாமா நடராஜன் சுப்பிரமணியம், அது மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவனை திருமணத்துக்கு தயார் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடை வந்துடும். இப்படி 3 கட்டங்களில் 3 பெண்கள் மீது காதல் வந்தும் ஒருவரிடமும் தன் மனதை சொல்ல முடியாத இதயாவின் போராட்டம்தான் மொத்த முதல் பாதி கதை. ஃபகத் பாசில் கேரக்டர் எங்கே வரார் என்று கேட்டால், இவர் ஒரு மர்மமான கேரக்டரில் வந்து இதயாவுக்கு வாழ்க்கை பற்றிய ஆலோசனை சொல்லுவார். ஒரு மொட்டு மலரணும்னா மழை விழணும்னு டயலாக் அடிப்பார். இவர் வரும் ஒவ்வொரு காட்சியும் கலகலப்பு. இறுதியில் இவன் யார்கிட்ட வந்து காதலை சொல்லி நிற்கிறான். இதுதான் படத்தின் இன்னொரு பாதி. நான் இதை இங்கே சொல்ல மாட்டேன். தியேட்டரில் போய் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று.
இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் நடிகர்களின் தேர்வும் அவர்களின் நடிப்பும். ஒவ்வொரு நடிகரும் தங்கள் கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். அதர்வா தான் படத்தின் முக்கிய அச்சு. பள்ளி பையனாகவும் கல்லூரி இளைஞனாகவும் பின்னர் 30 வயது முதிர்ந்த மனிதனாகவும் மாறுவதை அழகாக காட்டியிருக்கிறார். அவரது கண்களும் முகபாவனைகளும் ரொம்ப இயல்பாக இருக்கு. குறிப்பாக காதலை சொல்ல முடியாமல் தவிக்கும் போது அவர் காட்டும் ஏக்கம் மற்றும் தவிப்பு பார்வையாளர்களை கனெக்ட் பண்ணும். பிரீத்தி முகுந்தன் அழகிலும் நடிப்பிலும் டான்ஸிலும் ஸ்கோர் பண்ணியிருக்கார். இரட்டை வேடத்தில் வந்து 2 கேரக்டர்களுக்கும் வித்தியாசமான உடல் மொழியை கொடுத்திருக்கிறார். ஒரு கேரக்டர் கூச்ச சுபாவம், இன்னொரு கேரக்டர் தைரியமான பெண். இதை பிரித்து காட்டுவது கடினம். ஆனால் பிரீத்தி அதை சுலபமாக செய்திருக்கிறார். கேடலோகர் கொஞ்சம் குறைவான காட்சிகள் தான் வந்தாலும் அழகான தோற்றமும் இனிமையான நடிப்பும் ரசிகர்களை ஈர்க்கும். அவர் மீது இதயா கொள்ளும் காதல் ரொம்பவும் இயற்கையாக படுகிறது. சுதாகர் பரிதாபங்கள் புகழ், இவர்தான் படத்தின் உயிர். இவர் வரும் ஒவ்வொரு காட்சியிலும் தியேட்டர் சிரிப்பில் அதிரும். டேய் கோழை மகனே என்று இதயாவை கிண்டல் பண்ணும் விதமும் அவனுக்கு உதவ முயற்சிக்கும் விதமும் ரொம்ப நல்லது. தமன் பிரபல இசையமைப்பாளர். தமன் பாய்ஸ் படத்துக்கு பிறகு நடிக்க வந்திருக்கிறார். இவரது கேரக்டர் ஒரு கேஜுவல் ஃபன்னி பையன். இவரது காமெடி டைமிங் நன்றாக இருக்கு. ஃபெகத் பாசில் இவரது கௌரவ தோற்றம்தான் ரசிகர்களுக்கு இனிப்பான சர்ப்ரைஸ். படம் ஓரளவு சலிப்பாக இருக்கும் போதெல்லாம் ஐம் டன் என்று சொல்லி சிரிக்க வைப்பார். ஒரு கட்டத்தில் இவர்னா காதல் ஒரு கவிதை என்று வசனம் பேசுவார். அந்த காட்சி சூப்பர். நடராஜன் சுப்பிரமணியம் இதயாவின் மாமாவாக வந்து ஒரு அப்பா இல்லாத குழந்தைக்கு வழிகாட்டுபவராக நடித்திருக்கிறார். இவரது நடிப்பு இதயத்தை தொடும். ஃப்ரெண்ட்ஸ் கேங் முழுவதும் நிஹாரிகா, ரக்ஷன், டிராவிட், ஏஞ்சலின் இவர்கள் அனைவரும் நிஜ நண்பர்கள் மாதிரி கெமிஸ்ட்ரி காட்டியிருக்காங்க. இவங்களது டபுள் மீனிங் டயலாக்ஸும் லேட் நைட் காமெடி காட்சிகளும் கலக்கல். இந்த படத்தின் உயிர் இசை. தமன் எஸ் இசையமைப்பில் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களை ஆட வைக்கும். கட்டழகி பாடல் ஒரு இனிய காதல் பாடல். இதயா டைட்டில் ட்ராக் உங்களை 90களின் காலத்துக்கு கூட்டிச் செல்லும். தங்கமே தங்கமே என்ற பாடல் ஒரு கலகலப்பான நம்பர். ஆனால் பாடல்களை விட பின்னணி இசைதான் படத்தின் மிகப்பெரிய பலம். குறிப்பாக பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா பாடல் சற்று மாற்றப்பட்டு பின்னணி இசையாக வரும்போது 90களின் ரசிகர்களுக்கு நெஞ்சு நிறைந்து போகும். இந்த பின்னணி இசையை கேட்கும்போதே முரளி சாரின் ஞாபகம் வந்து கண் கலங்குவீர்கள். ஒளிப்பதிவு மனோஜ் பிரம்மஹம்சா மற்றும் சாய் ஸ்ரீராம். பள்ளி, கல்லூரி, காதல் காட்சிகள் எல்லாம் கலர் புஷ்பமாக இருக்கு. குறிப்பாக மழை காட்சிகள் மற்றும் மாலை வேளை காட்சிகள் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு ஓவியம் மாதிரி. எடிட்டிங் பிரதீப் ராகவ். 164 நிமிடம் ஓடினாலும் முதல் பாதி வரை ரசிக்க வைக்கும் விதமாக எடிட் செய்திருக்கிறார். இருப்பினும் 2ஆம் பாதியில் சில இழுப்புகள் உண்டு. ஆடியோகிராபி சுரேஷ் ராஜன். தியேட்டரில் பின்னணி இசையின் தாக்கம் முழுமையாக கேட்கும்படி கையாண்டிருக்கிறார். இந்த படத்தில் பல விஷயங்கள் சரியாக இருக்கு. முதல்ல சொல்ல வேண்டியது நோஸ்டால்ஜியா. 90களின் கால குச்சி ஐஸ் சாப்பிடுவது, ஸ்மார்ட் டவுன் கேம் விளையாடுவது, டிவி ஆண்டனா மாற்றுவது, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்கள் கேட்கறது, இந்த ரெட்ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் 30 வயதுக்கு மேற்பட்டவங்களை ரொம்பவே இன்ஃபேக்ட் பண்ணும். இது அப்பா முரளியின் இதயம் படத்துக்கு ஒரு அழகான கௌரவம். அடுத்த பெரிய பலம் நகைச்சுவை. சுதாகர் மட்டும் இல்லாமல் முழு காமெடி காட்சிகளும் கலகலப்பாக இருக்கு. குறிப்பாக இரட்டை குழந்தை குழப்ப காட்சிகள் மற்றும் ஃபகத் பாஸில் வரும் காட்சிகள் தியேட்டரை கலகலப்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வெல் ட்விஸ்ட், ரொம்பவே எதிர்பாராத ஒரு திருப்பம். அது படத்தின் 2ஆம் பாதிக்கு ஒரு புது சுவாரஸ்யத்தை கொடுக்கும். இந்த ட்விஸ்ட் பற்றி நான் இங்கே சொல்லலை, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கிளைமாக்ஸும் ஒரு இனிமையான எதிர்பாராத ட்விஸ்டோடு முடியுது. இது படத்தின் மொத்த டோனுக்கு பொருந்தும் விதமாக இருக்குது. ஃபகத் பாஷில் கேமியோவும் பெரிய பலம். இவர் வரும்போதெல்லாம் தியேட்டர் கரகோஷம் எழும்பும். இவர் பேசும் ஒவ்வொரு டயலாக்கும் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. மேலும் சென்டிமெண்ட் அம்சமும் நல்லா வேலை செய்கிறது. அப்பா மகன் உணர்வை, காதல் தோல்வியை, நட்பின் முக்கியத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். மொத்தத்தில் இது ஒரு ஃபீல் குட் படம். மனசு லேசாகும், உங்களுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரும். ஆனால் எல்லாம் இனிப்பு இல்லை. இந்த படத்துக்கு சில பிரச்சனைகளும் உண்டு. உங்கள் டிக்கெட் பணத்தை செலவழிக்கும் போது இவைகளையும் தெரிஞ்சிக்க வேண்டும்.
முதலாவது ரன் டைம் 164 நிமிடம், அதாவது 2 மணி 44 நிமிடம். இது ரொம்ப நீளம். காதலை சொல்லத் தெரியாத ஒரு மனிதன் என்ற ஒரு கான்செப்டை 2.5 மணி நேரத்துக்கு மேல் நீட்டுவது கொஞ்சம் சிரமம்தான். பல காட்சிகள் அனாவசியமாக நீளுகிறது. குறிப்பாக 2ஆம் பாதியில் சில சப் பிளாட்கள் வேண்டுமென்றே இழுக்கப்பட்டிருக்கு. இதனால் படம் முடிவதற்குள் 20 நிமிடங்கள் உங்களுக்கு சலிப்பு வரலாம். இரண்டாவது, கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லை. இதையா ஆரம்பத்தில் எப்படி இருக்கானோ கடைசியிலும் அதே மாதிரி இருக்கான். படம் முழுவதும் அவன் காதலை சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கான். கடைசியில் ஒரு மாற்றம் வந்தாலும் அதற்கான உளவியல் காரணம் ரொம்ப பலவீனமாக இருக்குது. இதுதான் படத்தின் மிகப்பெரிய குறை. மூன்றாவது, லாஜிக் மிஸ்ஸிங். சில கேரக்டர்கள் எங்கே போகிறாங்க, தேவைப்பட்ட போது திரும்ப வராங்க. உதாரணத்திற்கு, முதல் பாதியில் வரும் சில ஆசிரியர்கள் பின்னர் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. ஃபகத் பாஷல் கேரக்டர் ஏன் இவ்வளவு மெனக்கெடுகிறார் என்பதற்கும் சரியான பின்னணி இல்லை. நானாவது, அதிகப்படியான சைட் கேரக்டர்கள். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் 4 முதல் 5 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனி கதை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதனால் மெயின் கதையிலிருந்து கவனம் திசை திருப்பப்படுகிறது. குறைஞ்சது 2 கேரக்டர்களையாவது குறைத்திருக்கலாம். ஐந்தாவது, சில காட்சிகளில் ஓவர் ஆக்ஷன். அதர்வா சில இடங்களில் ஓவர் 2 மாதிரி நடிச்சிருக்கார். அது இயல்பான தன்மையை கெடுத்திருக்கு. ஆறாவது, பாடல்களின் பிளேஸ்மெண்ட். பாடல்கள் இடையில் திடீரென வருகிறது. ஒரு பாடல் முடிந்து 2 வசனம் பேசின உடனே மறுபாடல் வருகிறது. இது படத்தின் வேகத்தை குறைக்குது. இந்த குறைகள் இருந்தாலும் படத்தின் இதயபூர்வமான தருணங்கள் அதை ஓரளவுக்கு சரிகட்டுகிறது. இதுவரை பல விமர்சனங்களை பார்த்தோம். இப்போது இத்தனைக்கும் இந்த படம் எப்படி ஓடுகுது, வசூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜூலை 10ஆம் தேதி வெளியான இந்த படம் முதல் நாளே 1,90,00,000 நெட் வசூல் பண்ணியிருக்கு. படத்தின் ப்ரமோஷனாலும் முரளி மற்றும் அதர்வா காம்போவாலும் முதல் நாள் நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. வார இறுதியில் சனிக்கிழமை 3,50,00,000, ஞாயிற்றுக்கிழமை 3,80,00,000 என்று பலமாக ஓடியிருக்கு. ஆனால் திங்கட்கிழமை முதல் வேகம் சற்று குறைஞ்சிருக்கு. 5 நாட்களில் இந்தியா நெட் 11,93,00,000, உலகளவில் கிராஸ் 17,72,00,000 வந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் 11,90,00,000 கொடுத்துருக்கு. கர்நாடகா 1,18,00,000, கேரளா 36,00,000 என்று அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இந்த படத்தின் பட்ஜெட் சுமார் 40 கோடி என்று சொல்லப்படுகின்றது. இந்த கணக்குப்படி படம் இன்னும் 20 கோடிக்கு மேல் வசூல் செய்ய வேண்டும். இது ஓப்பனிங் வீக்கெண்டு சென்டிமெண்டில் சாத்தியமாக இருந்தாலும் வாரத்தில் கலவையான விமர்சனங்கள் காரணமாக சவாலாக இருக்கும். பார்வையாளர் வரவேற்பு கலவையாக இருக்குது. சிலர் மஸ்ட் வாட்ச்னு சொல்கிறாங்க, இன்னும் சிலர் ஓவர் ரேட்டட்னு சொல்கிறாங்க. IMDbயில் 10 மதிப்பெண்களில் 8.8 ரேட்டிங் இருக்குது. ஆனால் இது ஆரம்பகால ரேட்டிங் குறைய வாய்ப்பு உண்டு. புக் மை ஷோவில் 80% பேர் பார்க்கலாம் என்று வாக்களித்திருக்காங்க. ஒரு விஷயம் நிச்சயம், இந்த படம் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். சரி, இப்போ தான் கடைசியாக பியா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, 90களின் காதல் படங்களை மிஸ் பண்ணுறவங்களுக்கு, லேசான ஃபீல் குட் நெஞ்சை தொடும் படங்கள் பிடிக்கிறவங்களுக்கு, அதர்வா, பிரீத்தி, சுதாகர் ரசிகர்களுக்கு, குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க ஒரு படம் தேடுறவங்களுக்கு, முரளி சாரின் ரசிகர்களுக்கு, காதல் தோல்வியில் இருப்பவர்களுக்கு இந்த படம் நல்ல அனுபவமாக இருக்கும். குறிப்பாக முரளி சாரின் ரசிகர்களுக்கு இது ஒரு கௌரவமாக தோன்றும். காதல் தோல்வியில் இருப்பவர்களுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த படம் யாருக்கு பொருந்தாது என்றால், ஸ்பீடான ட்விஸ்ட் நிறைந்த த்ரில்லர் படங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு, 2.5 மணி நேரத்துக்கு மேல் தியேட்டரில் அசையாமல் உட்கார முடியாதவர்களுக்கு, ஆழமான கதை, கேரக்டர் டெவலப்மெண்ட் மற்றும் லாஜிக் எதிர்பார்ப்பவர்களுக்கு, கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்து செஞ்சுரி ஆகணும் என்று நினைக்கிறவங்களுக்கு, சமீபத்திய விஜய் அல்லது அஜித் படங்கள் ரேஞ்சில் படம் இருக்கும்னு எதிர்பார்ப்பவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கலாம். என்னோட கருத்து என்னன்னா, இதயம் முரளி ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை, அதே நேரம் ஒரு மாஸ்டர் பீஸும் இல்லை. இது ஒரு துள்ளலான இதமான நோஸ்டால்ஜிக் படம். நல்ல நடிப்பு, அருமையான பின்னணி இசை, கலகலப்பான காமெடி, அழகான ஒளிப்பதிவு இவை படத்தை தாங்கி நிற்கிறது. ஆனால் நீளமான ரன் டைமும் கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லாததும்
சில லாஜிக் துளைகளும் படத்தின் பலத்தை குறைக்குது. 4 நட்சத்திரங்களில் நான் கொடுக்கறது 3 நட்சத்திரங்கள். வேறு வார்த்தையில் சொன்னால் தியேட்டரில் பார்த்து ரசிக்கலாம், ஆனால் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம். இந்த வார இறுதியில் கொஞ்சம் டைம் பாஸ் செய்ய ஒரு படம் வேண்டுமானால் இதை செலக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட ஃபைனல் வேர்டிக்ட். அப்படிப்பா மாமா, நீங்கள் இதை பார்த்து மேபி நான் இதை ஓடிடியில் பார்ப்பீங்களா அல்லது தியேட்டரில் பார்ப்பீங்களா, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் சொல்கிறேன், முரளி சாரின் நினைவாகவோ ஒரு முறை தியேட்டரில் பார்க்குறது நல்லது. இந்த படம் பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி இன்னும் புதுப்பட ரிவ்யூஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்ஸ், ஓடிடி ரிலீஸ் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு முதலில் கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அனைத்தும் என்று செட் பண்ணி கொள்ளுங்கள். அப்போதான் புது வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் லைக்கும் ஷேரும் எனக்கு ரொம்ப உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் மற்றொரு படத்துடன் சந்திப்போம். தமிழ் சினிமா வாழ்க, ரசிகர்கள் வாழ்க.